தமிழ் சினிமாவின் முகவரியை அதனுடைய இலக்கணத்தை மாற்றி அமைத்தவர் பாரதி ராஜா. ஒரு சகாப்தத்தையே உருவாக்கியவர். அந்த சகாப்தம் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. அவருடைய படங்களை பார்த்து அதன் வாயிலாக கிராமத்தின் பின்னணியை இன்றும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தலைமுறையினர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த தெற்கத்தி மண் வாசனை சொல்லும் அந்த புகழ் பாடும் அந்த பாடல்களும் அந்த படங்களும் இன்றைக்கும் இந்த தலைமுறைக்கும் அவருடைய படங்கள் வாயிலாக கடத்தப்பட்டு வருகிறது. அவர் இன்று நம்மிடையே இல்லை. அது இவர் அவர் என்று சொல்லிவிடாமல் அனைவருக்குமே ஒரு இடியாக இன்றைய தினம் காலையில் இந்த செய்தி நம்மை வந்தடைந்திருக்கிறது. அவருடன் பயணித்தவர்களுக்கு இது இன்னும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தருணத்தில் நடிகர் சண்முகராஜா நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாரதி ராஜா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. அது எல்லாருக்குமே தாழ முடியாத ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்க. நீங்க அவருடனான உங்களுடைய பயண அனுபவம் பற்றி சொல்லலாம். நான் சாரோட நிறைய சந்தர்ப்பங்களில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நான் சமீபத்தில் சொல்லணும்னா இது நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் அவரோட கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months பிஃபோர் தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் சோனி லைவுக்காக நம்ம குதிரைவாள் அந்த டீமோட இயக்குனர் பண்ணாங்க. அதில் அவர் ஒரு கௌதம புத்த துறவியாக நடித்தார். அப்போ அவரோட நாங்கள் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணோம். அவர் பிறந்தநாளை கொண்டாடினோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை இழந்து தவிக்கிறது தமிழ் சமூகத்துக்கு பெரிய ஒரு வேதனையான விஷயம். என்னோட அஞ்சலிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். சார், பொதுவாகவே நம்மள பல பேர் பாரதி ராஜா அவர்களுடைய படங்களை பார்க்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் பிடிக்கும். சிலர் அவருக்கு அந்த கதாபாத்திரங்களை எப்படி எடுத்து போகிறாரு அப்படின்றத நம்ம ரசிச்சிருப்போம். சிலர் அவருடைய காட்சிப்படுத்துதல் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்றத ரசிச்சிருப்போம். ஏன்னா பொதுவாகவே அதற்கு முன்னாடி ஸ்டுடியோக்களில் செட்டுகளாக நம்ம அந்த காட்சிகளை பார்த்துட்டு அந்த கிராமங்கள் தோறும் கேமராக்களை தோளில் தூக்கிட்டு போயிட்டு அந்த காட்சிப்படுத்தின விதம் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சிருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள்கிட்ட அவருடைய அந்த இயக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச இல்ல அவருடைய அந்த குவாலிட்டிஸ்ல ஒண்ணுனா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் மிக முக்கியமா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சென்னையை சார்ந்து ஒரு ஒரு சினிமா ஒரு தரப்பினருக்கு மட்டுமே சொந்தமா இருந்த ஒரு சினிமாவை அதோட ஜனநாயக தன்மையை கொண்டு வந்தவர் அவர் தான். 77ல் 16 வயது நிலையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சமீபத்து வரையும் அவர் என்னன்னா இப்ப நம்மளுக்கு என்னன்னா சென்னையை தாண்டி நீங்க உளுந்தூர்பட்டை தாண்டி போறப்ப என்னன்னா ஒரு பெரிய தமிழ் சமூகமே இருக்கு, பெரிய நிலப்பரப்பே இருக்கு. ஆனா இதுக்கான படங்கள் வந்திருக்கா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இவையே பல நேரங்கள்ல இருக்கும். ஆனா 77ல யோசிச்சு பாருங்க. 77ல அந்த காலகட்டத்துல அப்படி ஒரு துணிச்சலோட கிராமத்தை நோக்கி தமிழ் சமூகத்தை நோக்கி ஒரு கேமராவை கொண்டு போறதுன்றது பெரிய பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவரு ஒரு கதாநாயக தேர்வா இருக்கட்டும், நடிப்பு முறையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் புதுமையை செஞ்சாரு. அதுக்கு நான் நினைக்கிறது அவரை பத்தி நினைக்கிறப்ப என்னன்னா ஒரு தனித்துவமான ஒரு படைப்பாற்றல் திறன். அந்த படைப்பாற்றல் திறன்ல இருக்கக்கூடிய தைரியம் தான் அவரை புதுமைகளை நோக்கி இப்ப ஒரு வளையல் கடை வச்சிருந்தவரை கதாநாயகனை பத்தி பிம்பங்களை உடைச்சாரு. ரோட்ல போற ஒருத்தரை கூட்டிட்டு நடிக்க வச்சாரு. சராசரி சாமானிய மனிதர்கள் நோக்கி சினிமாவை எடுத்துட்டு போனாரு. அதுக்கு அது ஏற்கனவே இருந்த பிம்பங்களை, சமுதாயத்துல இருந்த ஏற்றத்தாழ்வுகளை, சினிமா சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாத்தையும் உடைச்சு ஸ்டுடியோ எல்லாத்தையும் மாத்தி பெரும் நிலப்பரப்பை நோக்கி தமிழ் சினிமாவை கொண்டு போச்சு. அதனாலதான் பாக்கியராஜ் சாரு, பாண்டியராஜ் சாரு, மணிவண்ணன் சாரு, இன்னைக்கு பாலான், அதுக்கு அடுத்த இப்ப இருக்கிற தலைமுறை வரையும் முக்கியமான தமிழ் சினிமாவின் படைப்பாளிகள் சொல்றவங்க எல்லாருக்குமே பாரதி ராஜா சார் தான் முன்னோடியா இருந்திருப்பாரு. அது அவரோட அந்த ஒரு படைப்பாற்றல் ஊக்கம்னு சொல்லுவோம், படைப்பு தைரியம், அதுதான் மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு செய்தியை பகிர்ந்தமைக்கு நன்றி.